எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கல்லூரியோட பழைய மாணவர் என்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். என்னன்னா விருதுநகர் படிப்புக்கு தான் முதலிடம் நினச்சோம். இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கல்ச்சரலையும் நம்பர் 1 வரப்போகுதுங்கிறது. இங்கே நான் விருதுநகரை பார்க்கல, சிட்டியை பார்க்குறேன். சென்னையை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பசங்கனாலும் சரி பொண்ணுங்கனாலும் சரி கலக்கிட்டீங்கப்பா. எங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. நம்ம ஊர் தானா விருதுநகர் தானா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்களுக்கே வந்துருச்சு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை இந்த இதை செஞ்சு கொடுத்த உங்களுக்கு தான் உங்கள் பிரின்ஸிபாலுக்கும் உங்கள் சர்பராஜ் சார் அவர்களுக்கும் தான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கல்ச்சரலில் கல்லூரியில் தேவையான வசதிகள் செய்து கொடுத்தால் இந்தியா லெவலில் நீங்கள் முதலிடத்தில் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நன்றி. Hi guys. Good afternoon. Actually என்னன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு we didn't expect actually. ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். Let's see the results, okay? Thank you. அடுத்ததாக இன்றைய தினம் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பினை வழங்கிய நம்ம சிறப்பு விருந்தினர் 2 நபர்களுக்கு நினைவு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. முதலாவதாக நமது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் திரு முரளி அவர்கள் படிக்கும் பொழுது யூத் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு டான்ஸர், நம்ம கல்லூரியினுடைய மிகச்சிறந்த ஒரு டான்ஸர். ரவி மரியா சினிமா இயக்குனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கிளாஸ்மேட். கிட்டத்தட்ட ஒரு ரஜினி மாதிரி அவருடைய ஹேர் ஸ்டைலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னாங்க, ரஜினி அந்த கெட்டப்பில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடன இயக்குனரை தான் நம்ம செயலர் அவர்கள் பரிந்துரை செய்து இன்றைய தினம் நம்ம ஒரு நல்ல முடிவை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பான முடிவு அது. அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு நமது கல்லூரி செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இன்றைய தினம் நம் முன்னால் வந்திருக்கக்கூடிய விமல் பானி அவர்கள் நம்ம மாணவிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக நம்ம இந்த மண்ணில் பிறந்து வெளி மாநிலங்களில் படித்து அங்கே ஒரு ஆண்டர்பிரனராக ஒரு மாடலாக நம்ம இருக்கிறாங்க. அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு நம்ம கல்லூரியினுடைய உபதலைவர் ரம்யா மேடம் அவர்களையும் நம்ம கல்லூரியினுடைய தலைவர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு பரிசு நம்ம தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பாலாஜி அவர்கள் வழங்கிய கவிதா நினைவு சுழற்கோப்பையை பெறக்கூடிய துறை எந்த துறை அப்படிங்கிற முடிவினை நமது கல்லூரியினுடைய உபதலைவர் திருமதி ரம்யா மேடம் அவர்கள் அறிவிப்பார்கள். Three, 2, congratulations to the winner. The winner number is number 14. Can you guess? It's microbiology. Congrats. மூன்றாவது பரிசு. இந்த பரிசினை அறிவிக்க வருகிறார் நமது கல்லூரியின் பொருளாளர் அவர்கள். மூன்றாவது பரிசு யாருக்கு?
ஹலோ 10 9 நம்ம காலேஜிலே பெரிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் CASF. காமர்ஸ் CA கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆதரவளித்த துறைத் தலைவருக்கும் கல்லூரி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது பரிசு நமது இரண்டாவது பரிசு. இந்த பரிசினை வழங்கியவர் நமது கல்லூரியின் முன்னாள் துறைத் தலைவர் ஆங்கிலத்துறை டாக்டர் A. மோகன்குமார் சார் அவர்கள் வழங்கிய தீபன் மோகன்குமார் நினைவு சுழற்கோப்பையை நமது கல்லூரி பரிபாலன சபையின் தலைவர் அவர்கள் அறிவிக்கின்றார். 10 சொல்லிரட்டுமா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இரண்டாவது பரிசினை வாங்கிய கணினி பயன்பாட்டியல் துறை மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் துறைத் தலைவருக்கும் கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசு யாராவது கெஸ் பண்ண முடியுதா? என்னப்பா கேட்கல? நம்ம கல்லூரியின் முன்னாள் முதல்வர், கடந்த போன ஆண்டு முதல்வராக இருந்த நம்ம கேப்டன் டாக்டர் P. சுந்தரபாண்டியன் சார் அவர்கள் வழங்கிய நினைவு சுழற்கோப்பையை பெறக்கூடிய துறையை நமது கல்லூரி செயலர் அவர்கள் அறிவிக்க வருகின்றார். கவுண்ட் டவுன் எத்தனை? 50லேருந்து ஆரம்பிக்கலாமா? 50 20 15 15 16லேருந்து 16 15 14 12 11 10 கொஞ்சம் ஸ்லோவாக கூட போகலாம். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? 9 8.5 8.25 8 7.75 7.5 வேணாம் 7.25 7 6 5 4க்கு போயிடலாமா இல்லை 5ல நிற்போமா? 4 3 2 1 படிக்கும் போது தான் ஒண்ணுமே படிச்சு கிழிக்கல, இன்னைக்காவது கிழிச்சு பார்ப்போம். எடுத்துடலாமா?
Number 9, Information Technology. கலந்து கொண்ட அத்தனை பங்கு பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். முன்னாள் முதல்வர் டாக்டர் பி சுந்தரபாண்டியன் அவர்கள் வழங்கிய சுழற் கோப்பையை நமது ஐடி துறை மாணவர்கள் பெறுகின்றனர். டாலன்சியா 24. இந்த அற்புதமான விழா ஏற்பாடு செய்து இது அனைத்திற்கும் அடிப்படை அமைத்த எங்கள் கல்லூரி, நமது கல்லூரி நிர்வாகத்தினருக்கு ஒரு பலத்த கரகோஷ நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் கல்லூரியின், நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாரதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை இந்த மேடையில் நுண்கலை மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நுண்கலை மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செல்வசங்கரன் அவர்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கு. செல்வசங்கரன், சோபனா, லாரன்ஸ் அண்ட் ஜோஷுவா, பெரிய டீம். இவங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெயக்குமார் சாரும் தான் இதில். அனைத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த மெம்பர்ஸ், we all thank from Finance Club. Thank you one and all. Let's have a wonderful Pongal. And thank you to this technical team, sound system, அற்புதமான சவுண்ட் சிஸ்டம், அந்த லைட்டிங், இவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. அண்ட் த டெக்னிக்கல் டீம், விஜயவேல் அண்ட் பெருமாள், ஹரி, நிறைய பேர் எனக்கு பேர்லாம் டக்குன்னு வர தெரியல. அத்தனை பேருக்கும், கார்த்தி, அத்தனை பேருக்கும் நன்றி. அனைத்து ஆசிரியர் உள்ளங்கள், அலுவலக நண்பர்களுக்கு நன்றி.